கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில், மற்ற மனுஷரைப் போல இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிறான் பரிசேயன். ஆமேன். இயேசு கிறிஸ்து இங்கு உவமையாக பரிசேயன் பற்றி குறிப்பிடுகின்றார். பரிசேயரின் சுயநீதியை தேவன் அங்கீகரிப்பதில்லை என்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாபிலோனில் பெர்சியாவில் இஸ்ரேலர்கள் அடிமைகளாக இருந்த சமயத்தில் அர்த்தசாஷ்டா ராஜாவின் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா ராஜாவின் கண்களில் தயவு பெற்று எருசலேமில் அலங்கங்களை கட்ட அனுமதி பெற்று மிகவும் கஷ்டப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து பல நன்மைகளை அந்த காரியங்களை செய்தவன்தான் இந்த நெகேமியா. மற்றும் இவன் தான் செய்த நற்காரியங்களை கிரியைகளை எல்லாம் தேவனிடத்தில் எடுத்துரைத்து என்னை நினைத்தருளும் என்றும் வேண்டிக் கொள்கிறான். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14, 22, 32 வசனங்களில் 31 வசனங்களில் புதிய ஏற்பாட்டிலும் இது போன்று பரிசேயன் பற்றி குறிப்பிடுகின்றார். நெகேமியா அநேக நற்கிரியைகளை செய்தவன்தான். தேவ கற்பனைகளை மீறுபவர்கள் மீது கை போடுவேன் என்று மிரட்டுகிறான். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தவறு செய்தவர்களை அடித்து அவர்கள் மயிரை பீத்தான், சாப வார்த்தைகளை கூறினான் என்று 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மற்றும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களை குற்றம் செய்தவர்களை தன்னை விட்டு துரத்தினான் என்றும் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தான் செய்த யாவுமே நல்லவைகளே என்று தேவனிடத்தில் முறையிடுகிறான், வேண்டிக் கொள்கிறான். ஆனால் நாம் எஸ்ராவை பற்றி பார்க்கும் பொழுது, எஸ்ரா தன்னை தாழ்த்தி காரியங்களை நிதானமாகவும் அமைதியாகவும் சமாதானத்துடன் பொறுமையுடனும் வேண்டினான். மற்றும் எஸ்ரா தனது தலை மயிரையே தனது தாடியையுமே பிடுங்கி கொண்டான் என்று எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். இந்த இருவரின் ஜெபத்தை பார்க்கும்போது நெகேமியா பரிசேயனைப் போல ஜெபம் செய்கிறான். எஸ்ரா மிக தாழ்மையுடன் தேவனிடம் வேண்டிக் கொள்கிறான். இந்த எஸ்ராவின் ஜெபமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். God bless you.